மச்சி, நீ மட்டும் இல்லனா என் கல்யாணமே நடந்துக்காதடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. வினோ, இந்த உதவி எப்பவும் மறக்க மாட்டேன்டா. ஆமாண்டா, நிச்சயமா இதை ஒரு பெரிய விழாவா கொண்டாடணும்டா. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? கொளுத்துடா பட்டாச. சந்தையில் மீனாட்சி அடியே காமாட்சி, பொள்ளாச்சி சந்தையில் மீனாட்சி அடியே காமாட்சி, பார்த்து சிரிக்க காத்து கடக்க சேர்த்து அணைக்க கூத்து அடிக்க, முன்னால நீ போனா தன்னால நானாக பின்னால வாரேன் புள்ள, முன்னால நீ போனா தன்னால நானாக பின்னால வாரேன் புள்ள. பொள்ளாச்சி சந்தையில் மீனாட்சி அடியே காமாட்சி, பொள்ளாச்சி சந்தையில் மீனாட்சி அடியே காமாட்சி. கட்டிக்கொள்ள துடிக்குது புள்ள, தொட்டு தொட்டு பேச வெக்கமிட ஆசை, உன்னை கட்டிக்கொள்ள துடிக்குது புள்ள, நெஞ்சுக்குள்ள தச்சு வச்ச வச்சு வச்சு மிச்ச வச்ச, நெஞ்சுக்குள்ள தச்சு வச்ச வச்சு வச்சு மிச்ச வச்ச, கிச்சு கிச்சு மூட்டி புட்ட இச்சு இச்சு கேட்டு புட்ட, கிச்சு கிச்சு மூட்டி புட்ட இச்சு இச்சு கேட்டு புட்ட. பொள்ளாச்சி சந்தையில் பொள்ளாச்சி சந்தையில் மீனாட்சி அடியே காமாட்சி, பொள்ளாச்சி சந்தையில் மீனாட்சி அடியே காமாட்சி.
பாரு கட்டாரு பரபட ஆளு வீரமுன கேளு மச்சான பாரு கட்டாரு உரலா கேளு புள்ள நாங்கெல்லாம் நல்ல புள்ள உரலா கேளு புள்ள நாங்கெல்லாம் நல்ல புள்ள ஒம்புக்கெல்லாம் வர மாட்டோம் வந்த சண்டை விட மாட்டோம் ஒம்புக்கெல்லாம் வர மாட்டோம் வந்த சண்டை விட மாட்டோம் இன்னைக்குங்க வந்தாலே மணக்குதுங்க சொலக்குங்க அடிச்சே சொரக்குங்க பொள்ளாச்சி அசந்த இல்லை பொள்ளாச்சி சந்தை இல்லை மீனாட்சி அடியே காமாட்சி பொள்ளாச்சி சந்தை இல்லை மீனாட்சி அடியே காமாட்சி பார்த்து சிரிக்க காத்து கடக்க சேர்த்து அணைக்க கூத்து அடிக்க உன்னால நீ போனா தன்னால நானாக பின்னால வர உள்ள உன்னால நீ போனா தன்னால நானாக பின்னால வர உள்ள பொள்ளாச்சி சந்தை இல்லை மீனாட்சி அடியே காமாட்சி பொள்ளாச்சி சந்தை இல்லை மீனாட்சி அடியே காமாட்சி ஏங்கண்ணு சாப்பிடறதுக்காவது டைமுக்கு வரக்கூடாதா? பதிலாம் தான் நினைச்சேன். ஊருக்கு போறேன்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லிட்டு வரேன். உங்க ஐயா ஆட் பேஷன்னு தெரியும்ல, டைமுக்கு சாப்பிடணும். மணி 10 ஆச்சு, இன்னும் சாப்பிடல. எப்ப மாத்திரை போடணும் சொல்லு? லூசு, வாய் இருக்குன்னு எதையாவது உளறிட்டு இருக்காடி. இவன் சரியான நேரத்து சோறு திங்களா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டான். ஊருக்கு வந்து சண்டை எடுத்து வராம தான் சரி. வேடிக்கை பார்க்க இட்லி வை. ஏண்டி இவனை நீ பெத்தையால் ஆஸ்பத்திரி மாத்தி எடுத்து வந்துட்டியா? உன்ன மாதிரியும் இல்ல என்ன மாதிரியும் இல்ல. உரைக்கிறான் பார். உன் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான், என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். பின்ன பின்ன ஒன்னும் ஊருக்கு அடங்கி இருக்கணும், இல்ல வீட்டுக்கு அடங்கி இருக்கணும். இவன் வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான், ஊருக்கு அடங்க மாட்டேங்கிறான். பாருடி, என் பேரை காப்பாத்தினாலும் பரவாயில்ல, இருக்கிற பேரை கெடுக்காம பாத்துக்க சொல்லு. என்ன வேடிக்கை பார்த்துக்கிற? சாம்பார் ஊத்துடி. சாம்பார்லாம் எப்படி சாப்பிடுறது? நல்லா பையனை வளர்த்து வச்சிருப்பா. ஏங்கண்ணு, ஐயன் சொல்றதுல என்ன தப்பு? நீ நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். எனக்கு வர வேலையில, ஆத்தாளுக்கு வர வேலையில. நான் என்ன எல்கேஜி படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன். அந்த மாசாணி மாதா உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ஆண்டி, வளர்த்தும் போது நல்லா வளர்த்துறாதீங்க. அப்புறம் ஊர்ல இருக்கிற சாமி பூரா கூப்பிடுங்க. ஆனா அவன் திங்காம போறானே இல்ல, எடுத்துட்டு போய் ஊட்டி விடுவா. எங்க அண்ணன் நில்லுமா. பார், ஜிங்கு ஜிங்குன்னு போறது பாரு. விட்டா மெட்ராஸ் வரைக்கும் விட்டு விளையாட்டு. ஈவினிங் கரெக்டா வந்து பிக்கப் பண்ணும். கண்டிப்பா. பை பை. அடிக்காதக்கா, அடிக்காத. சிறகு முளைச்ச கிளி பறக்கதான் செய்யும். அது அப்படி பறக்காத, இப்படி பறக்காதுன்னா அது என்ன காசு செய்யும்? ஏ மச்சி, என் தங்கச்சி பிறந்தது பொள்ளாச்சி. அவ எப்பவுமே கேக்குது ரேடியோ மிர்ச்சி. ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா, ஏ ஆ ஆ. இது நம்ம விஜய் டி ஆடிட்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற டயலாக்டா இது. அவருக்கு சிம்புன்னு ஒரு பையன் பிறந்து அவன் எங்க வீட்டு விளையாகி குத்து போடா போடின்னு எங்கேயோ போயிட்டான். ஆனா இவனுக்கு மட்டும் புத்த புதிய திரைப்படம் காண தவறாதீங்க. இது கமர்ஷியல் பிரேக். அது மட்டுமல்ல, நமது கலை கல்லூரி கவிப்பேரரசு வைரமுத்துக்களையும் பேரறிஞர் அண்ணாக்களையும் ஆளு ராஜாக்களையும் ஆளு மேதாக்களையும் உருவாக்கும். ஒவ்வொரு பச்சை மரங்களும் ஒவ்வொரு படிக்கல்லும் ஒவ்வொரு இளைஞரின் கவிதையை பாடும். என்னடா ஆச்சு? ஆமா, என்ன எனக்கு போட்டு எடுத்துட்டு போனால அது போய் ஆயிட்டா வாயை மூடு. வண்டி ஸ்டாண்ட் போட்டு ஹாய் 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 ஹாய். ஏண்டா மச்சி, இன்னைக்கு ஏதாவது புது வரவு பாத்தீங்களா? புதுசா ஒண்ணு வரல மச்சான், எல்லாம் வந்துட்டு இருக்குது. அங்க பாரு, வீங்கி போன பூசணிக்க மாதிரி ஒண்ணு உருண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, சொல்றவன பாரு மாப்ள, புடலங்க மாதிரியே இருக்கான். ஏய் நில்லு. என்ன வண்டி ஓட்ட தெரியுமா? எல்லா வண்டியும் ஓட்டுவேன். எந்த வண்டி ஓட்டணும்? ஏய், டூ வீலர் சொன்னமா? ரொம்ப தான் செலுத்துக்கற. டூ வீலர் ஓட்டுவியா, ஃபோர் வீலர் ஓட்டுவியா? பொம்மை கார் ஓட்டுவேன். டேய் மச்சி. ஏய் மச்சான், அங்க பாரு, செம ஃபிகர் ஒன்னு வருது. எங்கடா? சூப்பர் ஃபிகர். மச்சான், நான் வேணா நூல் ஓடட்டுமா? நோ 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 நோ, only watching. இங்க இருந்துகிட்டே அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. யா யா, யூ கோ யூ கோ. நம்மளால பார்க்க மட்டும் தான்டா முடியும்.
din na ta thi thit ha din na ta ta thi thit ha ta thi thit ha din na ta ta thi thit ha din na ta thi thit ha din na ta ta thi ஓ சாரி. இடிச்சதுக்காக சாரி சொல்றதா இல்ல தூக்கி விட்டதுக்காக தேங்க்ஸ் சொல்றதா எனக்கு புரியல. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே கிளம்பும் போது உங்களை மாதிரி ஒரு அழகான ஆம்பளை என்ன வந்து இடிச்சா அன்னைக்கு மட்டும் இல்ல, அந்த வருஷம் பூரா எனக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி அழகா அம்சமான ஒரு ஆம்பளைய பார்த்ததே இல்ல. என்ன பேசாம இருக்கீங்க? என்ன பேசுறது? நான் உனக்கு டெஸ்ட் வைக்கலாம்னு வந்தேன், ஆனா நீ டெஸ்ட் வைக்காமலே பாஸ் ஆயிட்ட. அதனால சோ இன்னையிலிருந்து நோ நோ நோ, இனிமே இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு எல்லாமே நீதான். அதனால திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஓகே? தேங்க் யூ. ஏய் சித்தாடிடா. அவ யாரா? லேடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கா? ஹாய், இவங்க எல்லாம் நம்ம செட். அல்லக்கை ஆறுமுகம், ஹாய். மாஞ்சா மணி, பிளேடு இருடா வரேன், பங்கு குமார். மொத்தத்துல படிப்பை தவிர மத்த எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவாங்க நம்ம பசங்க. வெரி குட். வண்டி ரெடி, அண்ணியும் ரெடி. மாப்பிள அப்புறம் என்ன, வண்டி எடுத்து ஜாலியா ஒரு ட்ரிப் போ. உட்காரு 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 உட்காருங்க. ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்காருங்க. ரெண்டு கால் போட்டு உட்காருங்க. அடிச்சிட்டு போங்க. ஜாலியா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பர்றா கொடுத்து வச்சோண்டா. ஏய் வாடா போய் கும்மி அடிக்கலாம். ஏய் உங்க வச்சு கூட்டு போடா. ஏய் ஆடி வந்துட்டானே. டேய் நான்டா. நீ எங்கடா போற? அவன் கூட போனா நீயும் கோபால் பப்படி தான் வைக்கணும். ஏற்கனவே 5 வருஷமா அரியர். எங்க அப்பா பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி போட்டு ஒரு இடத்த கூப்பிட்டு போயிருந்தாண்டா. பொண்ணை பாக்குறேன், எங்க அப்பனுக்கு பார்த்த மாதிரியே இருக்கு பொண்ணு. நீயே கட்டிக்கடா சாமி. நாளை உடனே உட்காந்து பொண்ணு தப்பிச்சு விடுறா. ஹாய்டா. ஹாய் மச்சி. ஆயிடா மச்சான். ஹாய்டா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ நல்லா படிக்கிற பையன் ஃபீல் பண்ணலாம், நாங்க எதுக்குடா ஃபீல் பண்ணணும்? எங்க நம்ம குரூப்ல ஒரு ஆளை காணோம்? மச்சான் அப்பன் காசுல ஐடிசி அடிச்சு அடிச்சு நாக்கு செத்து போச்சு. அதான் உன் காசுல வாங்கிட்டு வாடா சொல்லி நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். ஆமா ஆமா, அடிக்கிறது ஓசி சிகரெட், இது தத்துவம் வேற. ஆமா வாங்கிட்டு அப்படியே புடிச்சு போட்டாரு பாரு. விடுங்கடா. 2 மாசம் லீவ் எப்படி போச்சு? அது ஏன்டா மச்சான் இப்ப ஞாபகப்படுத்துற? அதே அப்ப மூஞ்சி எப்பயாச்சும் அன்பா பேசுற அம்மா, ஃப்ரெண்டா வச்சுக்கிற என் தங்கச்சி, அந்த எண்ணெய் சட்டிக்கு பேரு ஐஸ்வர்யா ராய். பொண்ணுன்னு ஒண்ணு பெத்ததுனால என்ன எதிரியா பாக்குற எதிரி வீட்டு அங்கிள், என்ன தவிர ஊருக்கு எல்லா பயலுக்கும் ஓராட்டுற என் வீட்டு சொல்லினாய். அது என்ன இப்ப ஞாபகப்படுத்துற? என்னடா நெஞ்ச நக்கிட்டேன். என்னடா இது சூப்பர் சூப்பர் பிகரா வருது. இதோ இவ்வளவு அழகாப்படுத்தான்னு தெரியலடா. எதுக்கடி துப்பட்டா போட்டு வரீங்க? மறைக்க தானே, அதை விட்டு கோமத்துக்கு மாதிரி தொங்க விட்டு வரீங்க, மறைக்க விட்டு வரீங்க. பார்க்கணும்னு சொல்றீங்களா, பார்க்க வேணாம்னு சொல்றீங்களா? பார்க்கணும்னா மூடாம வாங்க, பார்க்க வேண்டாம்னா மூடிட்டு வாங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எங்களை மாதிரி யூத்துக்கும் நல்லது. வா. என் பேரு நந்தினி. காலேஜ்க்கு பாவடை தாவணியில வந்திருக்கீங்க? இல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதான். எக்ஸ்கியூஸ் மீ, நியூ ஸ்டூடெண்டா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது? மை நேம் இஸ் சத்யா. அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரஷ்யா புரட்சியில ஈடுபட்ட செகுவாரன்ற தலைவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிக்கு மறுமணம் செஞ்சு வச்சுட்டு தான் போனாரு. அப்துல் கலாம், வாஜ்பாய், கர்ம வீரர் காமராஜர் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம தான் அரசியல இருந்தாங்க. ஆனா இப்ப அரசியல்வாதிகளும் அரசியலுக்கு வரதே புது பொண்ணாடியே கட்டிக்கதான். அப்புறம் எப்படி நாடு உருப்படும்? இதுக்கு நீ பதில் சொன்னாதான் இங்க இருந்து போக முடியும். சிகரெட் இருக்கா? என்ன முறைக்கிற? இருக்கா இல்லையான்னு சொல்லு. இந்தாடா, உன்கிட்ட கேட்டனா? எக்ஸ்கியூஸ் மீ, இதை நீங்களே கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ். ஹலோ, சிகரெட் கொடுத்தா தீப்பெட்டி யார் கொடுக்குறது? நான் தரவா. அந்த பொண்ணு என்ன பங்கரையா, சிகரெட் தீட்டு